போக்கிரி படத்துக்கும் நான் வசனம் எழுதியிருக்கேன். சச்சின் படத்தில் பாதி வசனம் எழுதினேன். அதுக்கப்புறம் ஹிந்தி போயிட்டேன். வாண்டட், பாடி கார்டு போயிட்டு பாம்பேல இருந்து நான் மறுபடியும் மெட்ராஸ் வந்துருக்கேன். எனக்கு தமிழ் ஹிந்தி ரெண்டுமே தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் தலைவர் படம் பார்த்தா வளர்ந்தேன். குழந்தைய இருந்தேன். எங்கள் அம்மா மடியில் உட்காந்து தாய்ப்பாசம் தான் என்னன்றது எங்கள் அம்மாட்ட வந்து தலைவர் வழியாக கற்றுக்கிட்டேன். இப்படி ஒரு தாய்ப்பாசத்தை வந்து ஒரு சினிமா நடிகரால என்னை போன்ற ஒரு சாதாரணமான மனிதனுக்கு ஊட்ட முடியும்னா சினிமாவின் மாபெரும் வெற்றி அது. பேரறிஞர் அண்ணா சொல்லுவாங்க, எனக்கு 3 படம் கொடுக்க சென்சார் இல்லாம தனித்தமிழ்நாடு வாங்கி காட்டுறாங்க. அது அந்த பவர் அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணாவோட இதயக்கனியான எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து முன்னாடி சினிமாவில் பத்திரிக்கையாளர் இருந்தேன். ஜெமினி சினிமாவோட பத்திரிகை 5 வருஷம் நடத்தினேன். பெரிய சொல்ற அப்படியே நான் பார்த்திருக்கேன். என்ன மறந்துட்டாரு அவரு. அப்ப தினஎழுதுன்னு ஒரு பத்திரிகை, ஜேபிஆரோட பத்திரிகை. அந்த பத்திரிகையோட 10வது ஆண்டு நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல வீரன் என்னோட ஃப்ரெண்ட் போட்டோகிராஃபர். அவன் என்ன பண்ணா, யாருமே சொல்லாம டபுள் மேலே ஏறி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். தலைவர் உட்காந்துருக்காரு, முதலமைச்சர் அவர் உட்காந்துருக்காரு. எனக்கு இதுன்னு போட்டோ எடுத்தா ஃபிளாஷ் அடிக்கிறான். கோமா வான்னு கூப்பிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கிற கை தான் அணைக்கும்னு. தலைவரோட கை வந்து அணைக்கும் அடிக்கும்ன்றது பல பேருக்கு தெரியும், சினிமாக்கள் தெரியும். சித்ரா லட்சுமணன் பத்திரிகை இருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அவர் வாங்கின ஆரே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் பயப்படுவோம், வீரன் என்ன பண்ணணும். கிட்ட வாங்க கூப்பிட்டாரு. வந்தவொடனே அவர் பார்த்தாரு, பரம ஏழை. பார்த்தாலே தெரியும் 7 முடிஞ்சா இருக்கும். அப்படியே தட்டி கொடுத்தாரு. இனிமேல் வந்து பர்மிஷன் கேட்டா போடணும். அப்போ இப்ப எடு அப்படின்னாரு. அவன் ஏழையா அந்த ஒரே காரணத்தால போயிட்டான். என்ன அடி வாங்கிருக்கு. அவன் வந்து வல்லவர், உண்மையில நல்லவரும் கூட, ஆனா வல்லவர். அதை வந்து வரக்கூடாது. நல்லவன்னா சும்மா இழிச்ச வாங்கி சொன்னா இழிச்ச வாங்கி சொன்னா அந்த இழிச்ச வாங்கி வரக்கூடாது. அதுதான் அவர் சொன்னார். அவர் பாக்குறது எனக்கு அதான் தெரியும். பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை பார்த்து அதை நம்ம உள்ள வாங்கி நானே ஒரு பாதி எம்ஜிஆர் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், வேர்ல்ட் சினிமா எல்லாத்தையும் பார்ப்பேன். எவனையும் இன்ஸ்பயர் பண்ண மாட்டான். மாதவன் மட்டும் அற்புதமா நடிகை. சிவாஜி கணேசனே எடுத்துக்கோங்க. சிவாஜி இன்ஸ்பயர் ஆனதே இல்லை. ரீசெண்டா ஒரு அமெரிக்கால இருந்து ரெஸ்டாரண்ட் வந்தாங்க. பாசமலர் படம் பாக்குறாங்க. தங்கச்சி சித்தட்டாங்க. அழகாரு சிவாஜி. கைவீசமா கைவீசம் அழகாரு. ஏன் இவருக்கு எப்படி ஃபிக்ஸ் வருதுன்னு கேட்கறான் அந்த பையன். ஓவர் ஆக்ஷன் அதான் அந்த காலத்துல கரெக்டா இருக்கு. இப்ப இருக்க பசங்களுக்கு அதுதான். இங்க இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை எங்க வீட்டுல என் தங்கச்சி குழந்தைங்களா பார்க்க, சின்ன பசங்க 5 வயசு பசங்க பார்க்கும். இன்னைக்கு லைக் பண்றாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மாபெரும் சகாப்தம். இந்த மாதிரி ஒரு நடிகை உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. அவர் சினிமா ரிசர்ச் பண்ணி எம்ஜிஆர் எலார்ட் ஃபிலிம், டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ் ஜூனியர் அப்படின்னு 2 நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள். நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணாலும் தெரியும். அவரோட அப்படியே டிட்டோ அதே மேக்கப் அதே ட்ரெஸ் எல்லாமே போட்டிருக்காரு. டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ் அண்ட் எலார்ட் ஃபிலிம்னு. ஆனால் அந்த 2 பேரும் இருக்காங்கன்னா செத்தாங்கன்னா யாருமே தெரியாது. அவங்கள உள்ள வாங்க இன்னைக்கு எங்கேயும் இருக்கு. 87 இறந்த ஒரு மனிதர் இன்னமும் வாழ்றது ஒண்ணு இல்லைங்க. நான் பாம்பேல பேசுவேன் எல்லாத்தையும். திலீப் குமார் இஸ் வெரி குட் ஆக்டர். எல்லாரும் அமிதாப் பச்சன் சூப்பர். ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு எல்லா சேனல் ஹிந்தி சேனல் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபுட்டேஜ் அமிதாப் பச்சன் எடுப்பாரு பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா எந்த சேனல் எடுத்து பாருங்க 3 மணி நேரம் ஒரு சாதாரண மனிதனோட சாதனை கிடையாது. ஆனா அறிவு முழுக்க அறிவு. நான் அவரோட புத்தகம் பல புத்தகம் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் அதிசயம், அதிசயம் மிரக்கல். அந்த புத்தகத்தை பயங்கர ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ஃபார்முலா ட்ராக் பண்ண பாக்குறேன். எப்படி அவர் ஜெயிச்சார். இந்த வெற்றி யாருமே பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட வெற்றி. இது பின்னாடி காந்தி போய் சொல்லுவாங்க, ஐன்ஸ்டீன் சொல்றாராம், centuries to come when humans will refuse to believe that such a man walked on the earth ன்னு வாங்கலாம். அது வந்து ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்தி பத்தி சொல்லிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் நடந்திருக்க முடியுமா அப்படின்றத மக்கள் நம்ப மாட்டார்கள். ஐன்ஸ்டீனை பத்தி மகாத்மா சொன்னார், மகாத்மா பத்தி ஐன்ஸ்டீன் சொன்னாரு. அதேதான் தலைவரும் கூட. ஒரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடிகர் இருந்திருக்க முடியுமா, நம்பவே மாட்டாங்க. இப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸா அவர் நடிச்சது. கடைசியா பாத்தீங்கன்னா 1977 கடைசி படம் வந்திருக்காங்க. 75 முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 40 வருஷமாக நடிக்காத ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு மாபெரும் நடிகர் எப்படி இருக்க முடியும்? அது என்ன சாதனையா இருக்க முடியும்? தெய்வாம்சமா இருக்குமா தெரியல. ஆனா அறிவு, அவரோட அறிவு தான் மாபெரும் அறிவு. இப்ப ஆகி சண்முகம் சார் வந்து 1004 படம் பார்த்துருப்பேன். படத்துல எல்லா டைட்டில்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பார்ப்பேன். அந்த பேர் ஞாபகம் வச்சுப்பேன். சினிமா பத்திரிகை அந்த பேரை பார்த்துட்டு அவளுமே இன்டர்வியூ பண்றது. அப்படி ஆகி சண்முகம் பாத்தீங்கன்னா கலைஞரை தவிர வேற யாருமே வசனம் எழுத முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப 1001 பாக்குறேன். அது ஒரு டைலாக் வில்லன் சொல்லுவான், என் அதிகாரம் இன்று நினைத்திருக்கணுவான், உங்கள் அதிகாரம் சிறப்பு அதிகாரமானு கேட்பேன். என்ன ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும் அந்த டைலாக் எழுதுறதுக்கு. அதை உள்ள வாங்கிட்டு தலைவர் சொல்லிட்டு அவருக்கு தெரியும் சிறப்பதிகாரம் காலத்தை கடந்து வாழும் அப்படிங்கிறது தெரியும். அதை அவர் உள்ள வாங்கி இப்ப இருக்க நடிகர் ஒத்துக்க மாட்டான். சிலருக்கு யார் சார் தெரியும் மாட்டேங்க சார் அப்படின்னா சத்தியமா சொல்லுவான். நான் எழுதிருக்கேன் டைலாக், நீங்க எழுதிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா வில்லு படத்தோட டைலாக் இருக்கும். விஜய் வந்து அடிக்கிறதுக்கு ரவுடி வரும், பின்னாடி அடிப்பான். பின்னாடி அடிக்கிறது பிடிச்சிருக்கு நிறுத்துவாரு. மத்தவனா முன்னாடி தான் தெரியும், எனக்கு 360 டிகிரி தெரியும்.
இப்படி டயலாக் எழுதினேன் விஜய்க்கு. உடனே அந்த பாக்கம் சொன்னாங்க எதிர்லயே தெரியாது கட் பண்ணி கேட்டாங்க. இது முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய விஜய் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவ்வளவுதான் பண்ணுவாங்க. அது எம்ஜிஆர் எழுதி வச்சு அது தெரியும். சரிங்களா? என்னதான் இருந்தாலுங்க பலூன்ல எவ்வளவு காத்தடிக்க முடியும், ஃபுட்பால் பிளாடர்ல எவ்வளவு காத்தடிக்க முடியும். இதுதான் டிஃபரன்ஸ். அது வெடிச்சிடும் பலூன்ல. என்னதான் நிறைய டயலாக் எழுதிருக்காங்க. சிவாஜி சார் எவ்வளவு எழுதிருக்காங்க. எந்த டயலாக் கலைஞர் எழுதின டயலாக் தவிர சிவாஜிக்கு மாத்த எழுதின டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும் ஞாபகம் இருக்கும். இது எந்த டயலாக் ஞாபகம் இருக்காது. பட் ராகேஷ் எழுதின டயலாக் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி அது? அதுக்கான காரணம் ரெண்டு. ஒண்ணு எழுதுற தமிழாக இருந்தாலும் தமிழ் எந்த வாய் வழியாக வருகிறது. அது ரொம்ப மலையாளின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் மலையாள சாயலே தெரியவே தெரியாது. அவன் எங்க போனா என்னங்க யாரா தான் என்ன அவரோட தமிழாளா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. சொன்னாரு தமிழை படித்து தமிழாய் பாடுகிற எவனாக இருந்தாலும் அவன் தமிழனார். அந்த மாதிரி தலைவர் ஒரு மாபெரும் தமிழன். அப்படிப்பட்ட ஒரு தமிழோட பங்கு நன்றி ராஜு அவர்களும் சதீஷ் பாபு அவர்களும். ரவிவர்கள் மிக அழகாக சொன்னார். சொன்னதுல நான் 2 இடத்துல சொல்றேன். அவர் நல்லவருக்கு நல்லவன் சொன்னார் பார்த்தீங்களா? நல்லவருக்கு நல்லவன் அதுதான் பெருந்தலைவருடைய இதுல அவருடைய கணிப்பு என்னன்னா நல்லவருக்கு நல்லவன் கெட்டவருக்கும் நல்லவன். ஆனால் அது அரசியலுக்கு ஒத்து வராது என்று தெரிந்த தீர்க்க தரிசனம் உள்ள நம்முடைய தலைவர் அவர்கள் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவருக்கு கெட்டவனா கொஞ்சம் தெரியத்தான் வேணும்னு தான் நாடோடி நாடோடி ஒரு பாட்டுல அம்பேவால பாடியிருப்பார். நல்லவருக்கு நல்லவன் கெட்டவருக்கு கெட்டவன் நான் இல்லைன்னா இவங்களை சமாளிக்க முடியாது தெரியாதவர் அழகா சொன்னார். அதே மாதிரி தாய்க்கு பிருந்தாரம் என்ற படத்திலே ஜல்லிக்கட்டு பத்தி நம்ம சொன்ன போது அவர் தாய்க்கு பிருந்தாரம் படத்திலே மாட்டை அடக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். உங்களுக்கு தெரியும். அன்றே அது வீர விளையாட்டு என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு போய்விட்டார். அதுக்கு காரணம் என்ன? அந்த படம் எடுத்தவர் சாதாரண ப்ரொடியூசர் இல்ல, அவர் சாண்டம் இல்லையா? அதனால நடிக்கிறவர் யாரு? எம்ஜிஆர் அவர்கள். அப்ப அவருக்கு அந்த வீர விளையாட்டை வைக்கணும்னு அவர் நிறுத்துற மாதிரி ஒரு படம் அல்ல. தாயை போற்றிய அவருக்காக தாயை காத்த தனையும் தாய் சொல்லை தட்டாதே என்று தாயை முன்னிலைப்படுத்திய படங்களுக்கு தலைப்பை வைத்து இன்னைக்கு சொல்றா பாருங்க, நான் பேயோட பேசுறேன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சு அவருடைய சிந்தனை எங்க இருக்கு, சிந்தனை எங்க இருப்பாங்க, பேயோட பேசுறேன்னு ஒரு படத்துக்கு பேர். இப்படிதான் போகும். அதனால அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாட்டை அடக்கிற காட்சி மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் ஒரு வீர விளையாட்டை அவர் ஏற்பாடு பண்ணினார். ஆனால் அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாண்டோ சின்னப்பாத்தவருக்கு 100 யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? குஷ்பு எந்த கட்சியில நீங்க இருக்காங்க? காங்கிரஸ்லயா ஏரியா? இதுதான் கவலை. ஆனா சாண்டோ சின்னப்பாத்தவர் 100 பத்தி எவனுக்கு கவலை? அதுதான் சொல்றேன். எப்படிப்பட்ட முன்னோர்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆர்கேஎஸ் அவர் நினைக்கிறோம்னு சொன்னா நம்முடைய ரவி அவர்கள் உண்மையிலேயே கதை வசனம் எழுதுற துறையில் இருக்கிறதுனால அந்த முன்னோருடைய நிறைவேந்த நிகழ்ச்சிக்கு அக்கறையோட வந்து இந்த இடத்திலே அவர் கலந்து கொண்டு மிக அழகாக படபடபடபடம் படிச்சிருக்காங்க. அதாவது அம்பேத்கர் இன்றைக்கு என்ன கனெக்ஷன்? மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல சத்துணவு திட்டத்தை எப்படி ஃபாலோ பண்ணாங்க பெருந்தலைவர் செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை சொன்னார் பாருங்க. நான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு, நீங்க அமல்படுத்துங்க மதிய உணவு திட்டத்தை, நீதியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார் பெருந்தலைவர். அதே மாதிரி அந்த முன்னோரை மனதிலே தேக்கி வாழ்ந்தவர் தான் அவருக்கு புரட்சி தலைவர். அவருடனே பாருங்க, அதே மாதிரி நிதியை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துன்னு சொன்னார். போலீஸ்காரன் சொன்னா சார் இந்த வசனம் சொல்லியே ஆகணும். ஒரு இடத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சர் திட்டிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். என்ன சொன்னாரு யாரும் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, எங்க தலைவர் புரட்சி தலைவர் மத்தியானம் எல்லாருக்கும் சத்துணவு திட்டத்துல முட்டை போட்டாங்க. அது அப்புறம் வந்து இவங்க அப்புறம் ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னாங்க, சொல்லக்கூடாது, அதை வந்து கெடுத்து குட்டிச்சவராகலாம் அப்படின்னு சொன்னோன்னு நான் பக்கத்துல இருந்தேன். அப்போ ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டான். அந்த போலீஸ்காரன் கேட்கிறேன், ஏப்பா அவர் முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்றாங்க, இன்னும் ஒரு மாதிரி சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நாங்க என்ன சார் பண்ண சொல்லுவீங்க? சரியா தானே சார் சொல்றான் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்ல மட்டும் இல்ல, என் பிள்ளையும் மத்தியானம் அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தான் சார் முட்டையமா இப்ப இல்ல அப்படின்னு. அப்ப அந்த உணவு திட்டத்தை பத்தி அவர் மிக அழகாக விளக்கி என்ன அற்புதமாக பேசினார். எனக்கு இப்பொழுதுதான் அறிமுகம். ஆனா நீங்க உண்மையிலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் நீங்க மனசிலாக்கிறீங்க இல்லையா? நீங்க மிகப்பெரிய வருஷங்களுக்காக ஏற்படுத்திய வந்தியா நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிக நேரம் எடுத்துக்கல. புரட்சி தலைவரை பத்தி பேசுறதா இருந்தா அம்மா சொன்னாங்க, நாளெல்லாம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு.
இது வந்து மணிக்கணக்கில் நடக்கிற நிகழ்ச்சி இல்ல, நாள் கணக்கில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஒரு உங்க அன்பை தெரியப்படுத்தி 2 நிமிஷம் பேசுங்கன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சி. ஒருவேளை தெரியாம அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த கதாபாத்திரம் வந்து ஆனந்தனுடைய விஷயமே இல்லை, அது அவரை பத்திய விஷயம். அவர் மனசு என்னன்றதுதான் இதுல தெரியுது. அவர் மனசு தெரிஞ்சுட்டு ஆரோக்கியதாஸ் வந்து வசனம் எழுதியிருக்கார். ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், அது ஜஸ்டிஸ் மோகன் என்று சொன்னது. ஜஸ்டிஸ் மோகனுக்கு ஒருத்தர் போன் வருது. வரும்போது நேரடியா நான் இது மாதிரி தன் பேரை சொல்லி பேசுறேன்னு இருக்கார். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அப்ப சிஎம் ஆயிட்டார் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. இது மாதிரி ஒரு நாள் நீங்க தோட்டத்துக்கு சாப்பிட வரணும் அப்படின்னார். சரி அப்படின்னு சொன்னார். அவரே பிரியமா சொன்னது, அதுக்கு பெருமையா இருந்தது சொன்னார். அப்புறம் அவருடைய குழந்தைங்க வீட்டுல எல்லாரும் போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் சார்மா சத்யா ஸ்டுடியோ வந்தால இவ்வளவு பெரிய அம்மா சொன்னாங்க, இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர் அது வரும். 20 பேர் இல்லாம அவர் சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாளும் நான் தனியா சாப்பிட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிட உட்காந்தாங்க. உட்கார்ந்தா என்ன மோகனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் அப்பதான் முதல்ல அவர் வீட்டுக்கு வர்றாரு, முதல்ல சந்திக்கிறார், முதல்ல அப்பதான் பேசியிருக்காரு. அதே மாதிரி மிஸ்ஸஸ்க்கு பசங்களுக்கு பையன் கேட்டான், என்னப்பா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது அம்மா பிடிச்சதுன்னா இருக்கு, எப்படி தெரியும் அவங்களுக்குன்னு. அவர் சரி கேட்கணும்னு நினைச்சிருந்தா. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்படி வந்து உட்கார்ந்தாங்க. அவர் சொன்னார், இது மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்போ நானோ இல்லை என் மனைவியோ என் குழந்தைகளோ என்ன பிடிச்சி சாப்பிடாங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு. நான் உங்களை சரின்னு நீங்கள் ஒத்துண்டு ஒன்று உங்க பேர் ஃபோன் பண்ணேன், கேட்டேன் இது மாதிரி ஜஸ்டிஸ்க்கு என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும். அவன் சொன்னான் அதே பண்ணி ஏன்னா உங்களுக்கு முதல் சாப்பிடுவீங்க நீங்க பிடிச்சி ரசிச்சு சாப்பிடணுன்றதுக்காக. இது அந்த அளவு யார் வந்து அவளை அக்கறை எடுத்து செய்வாங்க. எனக்கு உலகத்துல நான் கேள்விப்படவே இல்லை, கேள்விப்பட்டதில்லை, கேள்விப்பட மாட்டோம். சொன்ன மாதிரி ஒரே பொன்மன செம்மல் தான், ஒரே எம்ஜிஆர் தான். இதுக்கு அவருக்கு முன்னும் இல்லை அவருக்கு பின்னும் இல்லைன்னு சொல்ற மாதிரி நிலைமை அது. எல்லாம் ஆச்சு வந்தோடனே அப்புறம் ஒரு பெட்டியில் வந்து ஒரு காஸ்ட்லி வாட்ச், அது அப்போவே 2 லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு வந்து கிட்ட கொடுத்தார், ஜஸ்டிஸ் கிட்ட கொடுத்தார். ஜஸ்டிஸ் பார்த்தா தெரியல அது காஸ்ட்லின்னு. இவ்வளவு காஸ்ட்லி வாட்ச் எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க போட்டுங்கன்னாரு. அவரு வந்து எப்படிங்க நான் சொல்லிட்டு தயங்கிட்டு இருந்தார், வாங்கிக்கல. இல்ல என்னுடைய ரசிகர் ஒருத்தர் கொடுத்தாரு, எனக்கு வந்து ஏழை பங்காளன்னு நான் சொல்றேன், நான் நிஜமா ஏழை பங்காளன் தான். இதை போய் நான் போட்டு வெளில இருந்தா என்ன நினைப்பாங்க. இப்ப ரசிகர்கிட்ட வாங்கிக்கலன்னா அவர் வருத்தப்படுவார், நம்ம கொடுத்து வந்து தலைவர் வேணாம்னு சொல்லிட்டாரேன்னு. ஒன்னும் சொல்லல, தர்மசம் வாங்கி வச்சிட்டேன். அதாச்சும் 2 வருஷம் ஆச்சு, அப்படியே இருந்தது. நான் எப்படி யூஸ் பண்ண போறதில்ல, அவ்வளவு பிரியமா கொடுத்தாரு. யாராவது கையிலாவது கட்டிக்கலாம் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னாரு. பாருங்க, நீங்க வந்து நீங்க ஏதோ பணம் ஆக்ட் பண்ணி நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதனால நீங்க போட்டுக்கலாம். நான் அரசு ஊழியன், நான் எப்படிங்க போட்டுக்கிறேன்? என் சம்பளத்துல 2 வருஷம் சம்பளம் கொடுத்தாதான் எனக்கு இந்த கடியார் வாங்க முடியும். அதனால நீங்களே வச்சுங்க உங்ககிட்டே இருக்கு. ஆனா அவரு அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் கட்டின்றாரா இல்லையான்னு தெரியல. அந்த மனசு சொல்றேன், அந்த பக்கம் வந்து ரசிகர்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, வரன்னு சொல்லக்கூடாது. இங்க அவ்வளவு பிரியமா வாங்கி கொடுத்தேன், யாராவது கட்டிக்கிட்டு அவன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சார். இங்க சூழ்நிலை அது மாதிரி இவரால் வாங்கிக்க முடியல. அதே மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் கவனிக்கிறதுன்றது பேருக்கு இருக்காது. அவர் செஞ்சா வந்து அவர் பரிபூர்ணமா அதோட சிறப்பான முறை யாராலையும் கவனிக்க முடியாத மாதிரி. இன்னும் அவர் சொன்ன 100 ஆண்டு காலம் இருந்திருக்கணும், நமக்கு கொடுத்துருக்கல. நான் தான் நம்ம சொல்லிக்கணும். எல்லார் மனசுலும் இருக்காரு இத்தனை வருஷம் கழிச்சு. அதெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்றது, நம்ம மனசுக்குள்ள அவர் வச்சிருக்கோன்றதுக்கு ஒரு அடையாளம். இன்னும் 100 இல்லை 200 வருஷங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய விழா கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாம அதை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும். சுவாமி பிரார்த்திச்சு. நன்றி, வணக்கம்.